Hi friends, so இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஆர் ரிமோட் கண்ட்ரோல் கார், அதாவது பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சார் வச்சு எப்படி இந்த ரோபோட் காரை கண்ட்ரோல் பண்ணுறதுன்ற பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் டயக்ராமை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அப்படின்னா தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் எப்படிலாம் நான் கனெக்ஷன் பண்ணியிருக்கேன்னு. மொதல் ஐஆர் சென்சார், அடுத்து நமக்கு தேவைப்படுறது பேட்ரி, ஸோ 12 வோல்ட் பேட்ரி, மோட்டார் டிரைவர், ஸோ 2 மோட்ரு, அடுத்து பார்த்தீங்கன்னா Arduino இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணேன். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வந்து ப்ளஸ் மைனஸ்க்கான கனெக்ஷன் சொல்லிடுறேன். ஸோ இது 12 வோல்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா Arduinoவில் VNல போகுது. அப்படியே இங்கே வந்து மோட்டார் டிரைவில் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கு அப்படியே டேட்டா கொடுத்துட்றோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே 5 வோல்ட்டிருந்து எடுத்துகிட்டு வந்து நேராக எங்கே கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் சென்சாரில் வந்து கொடுக்குறோம். இருங்க, ஜூம் ஆக மாட்டேங்குது. ஸோ ஐஆர் சென்சாரில் பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் முதல்ல பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு க்ரௌண்டு டேட்டா அப்படின்னு தான் கொடுக்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா க்ரௌண்ட் எல்லாம் காமனாக க்ரௌண்டு எல்லா சைட்லையும் கொடுத்துறோம். இங்கே க்ரௌண்டு கொடுத்துக்கிறோம், ஐஆர் சென்சாரில் க்ரௌண்டு கொடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா டேட்டாவை கொண்டு போய் ஐஆர் சென்சாரோட டேட்டாவை கொண்டு போய் 8th பின்னில் வந்து கொடுத்துறோம். ஸோ ஐஆர் சென்சாரோட டேட்டா 8th பின்னு. அடுத்து மோட்டார் டிரைவரை கண்ட்ரோல் பண்ணுற பின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6. ஸோ இந்த 4 தான். ஸோ இந்த 4 பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா in1, in2, in3, in4ல் வரும். ஸோ in1 வந்து 3லேருந்து ஆரம்பிக்கும். 2 மோட்டார் பார்த்தீங்கன்னா அவுட் 1 அவுட் 2வும், இந்த மோட்டார் பார்த்தீங்கன்னா அவுட் 3 அவுட் 4ம் கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக கனெக்ஷன் டயக்ராம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோடிங்க்கு போயிடுவோம். கோடிங்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்ல போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஐஆர் லைப்ரரி. ஸோ ஐஆர் ரிமோட் .h ஹெட்டர் லைப்ரரி வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் serial.h இது தேவையில்லை, இருந்தாலும் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார். ஸோ இந்த மாதிரி தான் மோட்டார் இன்புட் 1 வந்து 3லையும் 2, 4, 3, 5, 4, 6. ஸோ இந்த மாதிரி பின்னில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஸ்ட்ரிங் வந்து டேட்டா, நம்ம ஐஆர் சென்சார்லேருந்து ரிசீவ் பண்ணுற ஸ்ட்ரிங்கை டேட்டான்றதில் ஸ்டோர் பண்ணி வைப்போம். ரிசீவ் பண்ணுற பின்னு பார்த்தீங்கன்னா 8th பின்னு. அடுத்து ஐஆர் ரிசீவர் பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஆர் ரிசீவ்னு சொல்லிட்டு ஷார்ட் நேம் ஒன்று வச்சுக்கிறோம். அடுத்து டீகோடர் ரிசல்ட். ஸோ இந்த டீகோடர் ரிசல்ட் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஐஆர் சென்சார்லேருந்து வர வேல்யூவை டீகோட் பண்ணும். அடுத்து பார்த்தீங்கன்னா வாய்ட் செட்டப். ஸோ இந்த வாய்ட் செட்டப்பில் சீரியல் பிகின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சீரியல் மானிட்டர் பார்க்க ஐஆர் ரிசீவர் எனேபிள் பின் ஐஆர். ஸோ அந்த ஐஆரை வந்து எனேபிள் பண்ணி விடுறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பின் மோட். ஸோ இந்த மோட்டார் இன்புட் 1, 2, 3, 4 இந்த 4 பின்னுமே பார்த்தீங்கன்னா அவுட்புட் பின்னு, மோட்டார் டிரைவருக்கு இன்புட் கொடுக்குற பின்னு. ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா மெயின் வாய்டு லூப்புக்குள்ளே வந்துடும். ஸோ வாய்டு லூப்புக்குள்ளே நம்ம ஐஆர் சென்சார்லேருந்து கெட் பண்ணுற டேட்டா பார்த்தீங்கன்னா இந்த கோடிங் தான் அது கெட் பண்ணும். இந்த கோடிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஐஆர் ரிசீவ் டாட் டிகோட் ரிசல்ட். ஸோ டிகோட் ரிசல்ட்டில் வந்தால் மட்டும் நம்ம கெட் பண்ணுற மாதிரி போட்டுக்கோம் அந்த டிகோட் ரிசல்ட். அதை பார்த்தீங்கன்னா டேட்டா ஈக்குவல் டு ரிசல்ட் டாட் வேல்யூ அப்படின்றதில் வந்து கெட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிசீவ் டாட் ரிசீவ் அப்படின்னா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வேல்யூ வந்து கெட் பண்ணுறதுக்காக. அடுத்து சீரியலில் வந்து டேட்டா பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டார் டிரைவர் ரைட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் பேக் வரதுக்காக. ஸோ 6 நம்பர் அனுப்பணும் அப்படின்னா அது லெஃப்ட்டு. ஸோ அதுக்கான வேல்யூ வந்தது. அடுத்து அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மோட்டார் வந்து ஒரு வழி என்னென்ன கொடுக்கணும், ஹை லோ. ஸோ அப்படி கொடுத்தோம்னா நம்ம லெஃப்ட்டுக்கு திரும்பும். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 அமுக்குன்னா ரைட்டு. அதுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா அங்கே டேட்டா ஈக்குவல்ட்டுன்னு போட்டிங்க பார்த்தீங்கன்னா அந்தது. அதுக்கான இன்புட் பார்த்தீங்கன்னா கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இது ரெண்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்டு. ஸோ அதுக்கான இன்புட்டெல்லாம் கீழே இருக்குது, அதுக்கான டேட்டா அங்கே இருக்குது. ஸோ 2 அமுக்குனா எந்த மாதிரி டேட்டா வரும்னு சைடில் நான் போட்டிருப்பேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு டைம் அமுக்கிறப்ப சீரியல் மானிட்டர் வரும், அப்படியே காப்பி பண்ணி போட்டுக்கலாம். 8 அமுக்குனா பேக்கு. ஸோ அதுக்கான மோட்டார் இன்புட்டெலாம் இது, அதுக்கான வேல்யூ அங்கே இருக்கும். ஸோ லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே மோட்டார் இன்புட்டெல்லாம் லோவில் இருக்க மாதிரி. ஸோ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம ரொம்ப பெருசாக ஒன்றும் கெட் பண்ணி எடுக்க போகிறது கிடையாது. டேட்டா வந்து எம்டி பண்ணி விட்டுறோம். ஒரு 100 செகண்ட் வந்து மில்லி செகண்ட் வந்து டிலே கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோதான், அப்லோட் பண்ணி விட்ருவோம். இதில் நீங்கள் எது பார்க்கணுன்னா, இப்போ நான் 4 அமுக்குனேன்னா அதுக்கு என்ன டேட்டா வருது, ஸோ நான் 6 அமுக்குனேன்னா அதுக்கு என்ன டேட்டா வருது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கோடிங் அப்லோட் ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு வந்து நான் ப்ராக்டிக்கலாக பண்ண அந்த அந்த கனெக்ஷனையும் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்துருக்க கனெக்ஷன்ஸ். மேலே பாருங்கள் ப்ளஸ் மைனஸு, கீழே பாருங்கள் ஐஆர் ரிசீவருக்கான டேட்டா, அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார் இன்புட்டுக்கான டேட்டா. இல்லைங்க, நல்லா காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த 4 பின் மோட்டார் இன்புட்டுக்கான டேட்டா அது நேராக பார்த்தீங்கன்னா மோட்டார் இன்புட்டுக்கு போயிடும். அங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா. ஸோ மோட்டார் இன்புட்டுக்கு நேராக போயிடும். இதான். ஸோ இந்த தான் பார்த்தீங்கன்னா மோட்டார் இன்புட்டுக்கான டேட்டா கொடுக்குற வயர். ஸோ டேட்டா கொடுக்குற வயர். அடுத்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் இருங்க உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பக்கத்தில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை. இங்கே பார்த்தீங்கன்னா VNலேருந்து வரும் இந்த சப் கலர் வயர். ஸோ இந்த VN பார்த்தீங்கன்னா நேராக Arduinoவில் இருக்கும். உங்களுக்கு Arduinoவில் காமிக்கிறேன் பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 வோல்ட் நேராக பார்த்தீங்கன்னா
இதுக்கு போயிடும். இந்த விஎன் பார்த்தீங்கன்னா அர்டினோலேருந்து எடுத்துருக்கோம். ஸோ அது 12 வந்து இங்கே கொடுத்துரும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வோல்ட் அங்கே ஜென்ரேட் பண்ணும் அந்த மோட்டார் மாடியூல். அந்த 5 வோல்ட்டை பார்த்தீங்கன்னா நேராக எங்கே கொடுத்துறோம்னா ஐஆர் பின்னுக்கு, ஸோ ஐஆர் சென்சாருக்கு வந்து கொடுத்துரும். ஸோ ஐஆர் சென்சாரில் கொடுத்துரும். ஸோ ஐஆர் சென்சாரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், நடுவில் இருக்குது கிரவுண்டு, லெஃப்ட் சைடு இருக்குது டேட்டா, ரைட் சைடு இருக்குது ப்ளஸ்ஸு. அடுத்து பார்த்தீங்கன்னா மோட்டார் டிரைவர், இந்த மோட்டாருக்கு இந்த வயரும், அந்த மோட்டாருக்கு இந்த வயரும். ஸோ இதுலேயும் கனெக்ட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கனெக்ஷன்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா பேட்ரி பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டுக்கான பேட்டரி, லித்தியம் பேட்டரி வந்து கொடுத்துருக்கேன். ஸோ 12 வோல்ட் அக்யூரேட்டாக வராது. 3.7 × 3 போட்டால் எவ்வளோ வருமோ கரெக்டாக வந்து வரும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11.1 வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே ஐஆர் சென்சார். ஸோ மற்ற கனெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சிம்பிள் தான். நம்ம கொடுத்துருந்த அந்த கனெக்ஷன் டயக்ராம் படி தான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து கனெக்ஷன் பண்ணி வச்சுருக்கோம். வேறு எதுவும் பண்ணல. ஐஆர் சென்சார் பின்னை கொண்டு வந்து இங்கே 8th அர்டினோவில் வந்து கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ஷன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் அப்படியே மாடியில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். ரப்பர் பேண்ட் போட்டு கனெக்ட் பண்ணியாச்சு. அது பார்த்தீங்கன்னா இங்கேருந்து டேட்டா மோட்டார் டிரைவருக்கு சென்ட் பண்ணும். மோட்டார் டிரைவர்லேருந்து நேராக மோட்டர் கண்ட்ரோல் பண்ணும். அதுக்கான டேட்டா ரிசீவ் பண்ணுறது இந்த ஐஆர் சென்சார். ஸோ இந்த ஐஆர் சென்சார் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரிமோட்லேருந்து வர டேட்டா ரிசீவ் பண்ணி 8th பின்னில் கொடுக்கும். அந்த 8th பின்னிலேருந்து மற்ற ப்ராசஸ்லாம் நடக்கும். ஸோ சிம்பிள் தான். உங்களுக்கு இப்போ நான் வந்து செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இப்போ செக் பண்ணி காமிக்கிறேன். ரிமோட்லேருந்து நான் ஒவ்வொரு பின்னாக அமுக்கிறேன். ஸோ 2 கொடுத்தா ஃப்ரண்ட்டு, 8 பேக்கு, 4 லெஃப்ட்டு, 6 ரைட்டு. ஸோ அவ்வளோதான். 2 4 8 6. ஸோ 2 அமுக்கிறேன். இந்த ஐஆர் சென்சார் நேராக வச்சு அமுக்கணும், அப்படின்னா தான் எடுக்கும். 8 அமுக்குனா பேக்கு, 4 வந்து லெஃப்ட்டு, ரைட்டு. ஸோ அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம மொத்தத்துக்கே இது. ஸோ உங்களுக்கு வந்து நான் உங்களுக்கு டெமோ வீடியோ காமிக்கிறேன்.